தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற சுடலைமாட சுவாமி கோவிலில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற பிரம்மாண்டமான கிடாய்கறி விருந்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அன்னதானம் பெற்றனர். எல்லை காவல் தெய்வமாக வழிபடப்படும் சுடலைமாட சுவாமிக்கு பக்தர்கள் வாழைப்பழ தார்களை நேர்த்தி கடனாக சமர்ப்பித்ததுடன் 250ற்கும் மேற்பட்ட ஆடுகளையும் அன்னதானத்திற்காக காணிக்கையாக வழங்கினர். பக்தர்கள் வழங்கிய சுமார் 5 டன் அரிசியை கொண்டு உணவு தயாரிக்கப்பட்ட நிலையில் சாம்பார், அவியல், கிடாய்கறி, ஆட்டு ரத்தம் உள்ளிட்ட பாரம்பரிய விருந்து நேற்று இரவு முதலே தயாரானது. இன்று அதிகாலை முதலே நடைபெற்ற சிறப்பு தீபாராதனையை தொடர்ந்து திருச்செந்தூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் கோயிலுக்கு வருகை தந்து அன்னதானத்தில் கலந்து கொண்டனர். தரையில் அமர்ந்து வாழை இலையில் உணவு பரிமாறப்பட்ட நிலையில் சம்பா பச்சரிசி நார்பெட்டியில் வழங்கப்பட்டது. மேலும் பெரிய கொப்பரையில் வைக்கப்பட்ட கிடாய்கறி தேங்காய் மூடியால் செய்யப்பட்ட கரண்டி மூலம் பக்தர்களுக்கு பரிமாறப்பட்ட காட்சி அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. பெருசுடைய 2